வணக்கமுங்க. இது உங்கள் கொங்குல வந்து சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, களை வெட்டுற விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா என்ன காட்டுக்கு களை வெட்டுறோம், அது ஏன் வெட்டணும், எதுக்கு வெட்டணும் தாங்க தெளிவாக பார்க்க போகிறோம். இது மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் நாளில் போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எப்போ வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் அப்போதைக்காக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த விவசாயிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி என்ன காடு களை வெட்டுறன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காடு தாங்க. என்னங்க வாழைக்காடுன்னு கேட்குறீங்க, வாழைக்கண்ணவே காணுன்னு கேட்பீங்க. இப்போ தாங்க நெட்டி ஒரு 5 நாள் ஆகுது. இப்போ தான் இது மாதிரி ஒவ்வொரு இலை 2 இலை வந்துட்டு இருக்குது. அதனால தெரியாது. ஊடு பயிரை பார்த்தீங்கன்னா தட்டுக்கோட்டை ஊனிக்கிறோம். அதுதாங்க பொரியல் தட்டுக்காய். அது பொறிச்சு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்காக ஊனிக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 2 அடி பார் ஓட்டிக்குது. இதில் ஒரு 1.5 அடி 1.25 அடிக்கும் 2 விதை ஊனி வச்சுருக்குதுங்க. அது களை வெட்டிகிட்டு இருக்கிறோம். ஏனுங்க இத்தனை வாடு வெட்டு களை வெட்டிட்டு இருக்கிறீங்க, களைக்கொல்லி அடிச்சிடலாம்னு கேட்பீங்க. களைக்கொல்லி அடிக்கிறது பார்த்திங்கன்னா நாம் காய்கறிக்கு பெருசாக அடிக்கிறது இல்லைங்க. அடிக்கிறதுனா 3 நாள் அடிச்சிருக்கோணும். அதுதாங்க ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்காதுங்க. நாம் அதெல்லாம் எதுவும் அடிக்கிறது இல்லைங்க. இது மாதிரி களை வெட்டுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு களை வெட்டுற போது செடி பார்த்திங்கன்னா வேறு அடிபடுங்க. அப்படி அடிபட்டுச்சுன்னா நல்லா துளுத்து வளருங்க. ஒரு சுமாராக இருக்கிற செடி கூட நீங்கள் களை வெட்டி கொஞ்சம் நல்லா வாட விட்டு தண்ணி கட்டினீங்கன்னு வைங்க, கிடுகிடுன்னு வளர்ந்துருங்க. இதே மக்காச்சோளம் இது மாதிரியெல்லாம் களை வெட்டி பாருங்கள், அது எவ்வளோ வளர்ச்சி, உப்பு யூரியா போட்டால் எப்படி இருக்குங்க, அது மாதிரி வளர்ச்சி இருக்குங்க. இதுக்காக தான் களை வெட்டுறது. மண் பார்த்திங்கன்னா பொலப்பாய்க்குங்க. நீங்கள் இதே களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இதே களை வெட்டி விட்டிங்கன்னா நல்லா வேரோடுங்க. மண் பொலப்பா இருக்கிறங்காட்டி வேரோடும். களை வெட்டுற காடு பார்த்திங்கன்னா நிறையா நல்லா நினச்சிக்காதீங்க, கொஞ்சோண்டு தாங்க. இதே மருந்து அடிச்சோன்னா ஒரு அரை டேங்கில் வேலை முடிஞ்சிருக்குங்க. ஒரு 50 ரூபா கூட ஆயிருக்காது. சரி களை வெட்டியே தான் ஆகும்னு நான் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. களைக்கொல்லி அடித்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, செடி கொஞ்சம் நின்று வளருதுங்க. தட்டைச்செடியாகட்டும் வாழையாகட்டும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நின்று வளருதுங்க. பெருசாக வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் நின்று வளரத்தான் செய்யுது. இதே களை வெட்டினா பார்த்திங்கன்னா விஸ்குன்னு கொஞ்சம் வாட விட்டு தண்ணி கட்டினோம்னா செடி நல்லா கொழுன்னு வளர்ந்துருங்க. இதே பார்த்திங்கன்னா நம்மளது பில்லும் கம்மிங்க, காடும் கம்மி. அதனால் வெட்டி போட்டான். இதே ஊர்பட்ட பில் இருக்கிற காடு ஆளும் கிடைக்காத ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைக்கொல்லி அடிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் செடி காப்பாற்றணும்லங்க. நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா ஆள் பிரச்சனை இல்லைங்க பெருசாக. அதனால் ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்துடுறாங்க கூப்பிட்டா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு காடு தாங்க. அதனால நானும் இன்னொரு ஆள் மம்டி எடுத்து பிடிச்சோம். ஒரே நேரத்தில் வெட்டி எறிஞ்சிட்டேங்க. சாப்பிட்டு போட்டு என்னங்க வேலை, இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, வேலைக்கு வேலையும் ஆச்சுங்க. பயிரும் நல்லா வந்துடுங்க. நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறதுன்னா விதையூனி ஒரு 5 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே ஒரு களை வெட்டிடுவேங்க. அப்போ தான் பில்லோட செடி பார்த்திங்கன்னா ஒரு 4 இலை 5 இலைக்குள்ளே இருக்கும். அப்போ வெட்டிகிட்டே ஈஸிங்க. கொஞ்சம் மீறிட்டால் சிரமமாக போகும். அதே பில்லு எச்சா வர காடாக இருந்தால் ஒரு 5 நாள் ஒரு களை வெட்டிடுவோனுங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கழித்து இன்னொரு களை வெட்டிடுவோன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ பிடிக்கும்லங்க, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கால் மாறி விட்டுருவோம். கால் மாறுறது எதுக்குன்னா நல்ல செடிக்கு மண் அணையுங்க. மண் அணைச்சின்னா வேரோடுச்சுன்னா நல்ல செடி திடகாத்திரமாக இருக்குங்க, நல்லா காய் பிடிக்குங்க. மண் அணைக்கிறதும் நல்லதாங்க, செடிக்கு ஒரு சப்போர்ட்டு மாதிரி தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உப்பு வச்சு மண் அணைப்போம். உப்பு வைக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த உரம் வைக்கிறாங்களேங்க, யூரியா பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கிட்ட வச்சு கால் மாறுறதுன்னா மண் அணைக்கிறதுங்க. அப்படி மண்ணை போட்டு மேலே மூடி விட்டோம்னா அது செடி நல்லா எடுத்துக்குங்க. மேலே தண்ணியில் போடுறத விட இது மாதிரி போடுறது பெஸ்ட்டுங்க. அதனால் இது மாதிரி பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 களை வெட்டிடுறோம், கணக்குக்கு 2 களை ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி நெகிழ் கட்டிக்கும். அதுக்கப்புறம் பில்லு பெருசாக வராதுங்க. காய் முடிகிற வரைக்கும் பில்லு பெருசாக வராது. அதனால் அப்படியே விட்டுருவோம். தண்ணி விட்றது அப்படித்தாங்க. களை வெட்டி அடுத்த நாளே விட்றாதீங்க. ஒரு 4 நாளைக்கு காயணுங்க. 4 நாளைக்கு வேண்டாம். குளிர்காலமாக இருந்தால் அதை பொறுத்துங்க. என்ன கணக்குன்னா 11 மணி வெயிலுக்கு எப்போ செடி நல்லா வாடுதோ அப்போ தண்ணி விட்டால் போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ களையெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ மம்டிக்கு வாய் துடைச்சிட்டுருக்குறேங்க. வாய் துடைக்கிறனோடனே இது நினச்சிக்காதீங்க, தவிட்டில் இருக்கிற மண்ணோட தேய்ச்சி விட்டா தாங்க அது அப்படியே அப்பாது. இல்லைன்னா அது அப்படியே காஞ்சதுன்னா அடுத்து வெட்ட முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜருங்க. இதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக செஞ்சு வச்சுக்கணும். மத்தியானம் 1 மணிங்கிற போது களை வெட்டி முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் என்னமோ 2 பாத்தி கிடக்குது, அதை வெட்டாத விட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா விதையும் இல்லைங்க, வாழைக்கண்ணும் போடலிங்க. அது எதுக்காக விட்டுருக்கிறதுனா இதோட ஏதோ உழவு ஓட்டி பாரோட்டினங்க. அதில் வீட்டுக்கு தேவையான காய்கறி இயற்கை முறையில் விளைவிக்க போகிறேங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி ஒரு 25லேருந்து 30 வகையான காயின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போட போகிறேங்க. அது எப்படி போடுறோம், எப்படி வருது, ஈல்டு என்ன வருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணிட்டு